இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் முழுவதையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் பகுதியிலே கைகளை கழுவி இருதயத்தை கழுவாதவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயர் வேதபாரகரில் சிலர் சீஷர்கள் கழுவாத அசுத்த கைகளினால் போஜனம் பண்ணுகிறதைக் கண்டு அவர்கள் குற்றம் பிடித்தார்கள் என்று இந்த வசனம் தொடங்குகிறது. அவங்க முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழியே சாப்பிட மாட்டாங்க. கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க. செம்பு கிண்ணம் செப்பு குடம் மனைகளை கழுவாமல் அவங்க சாப்பிட்றதில்ல. அநேக ஆச்சாரங்களையும் கை கொண்டு அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். பவுலும் கூட தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் கலாத்தியர் 1:14 என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 2:8 லௌகீக ஞானத்தினாலும்னா உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. முதல்ல நான் இப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு பாரம்பரிய நியாயம் உலக வழிபாடுகள் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் என்று இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். யோபுவும் கூட 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்கிறான், நான் உறைந்த மலை தண்ணீரிலே மூழ்கி என் கைகளை சவுகாரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் என்று பார்க்கிறோம். அதாவது அவர்கள் அத்தனையாக சடங்காச்சாரங்களை கடைபிடிக்கிறவர்களாக வாழ்ந்தார்கள். வசனம் 5 முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். இப்போ இயேசுவினுடைய ரிப்ளை எப்படின்னா, பரிசேயர் வேதபாரகருக்கு ஒரு ரிப்ளையை கொடுக்கிறார், ஜனங்களுக்கு ஒருவித ரிப்ளையை கொடுக்கிறார், சீஷர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 3 விதமான கூட்டத்தாரோடு கூட இயேசு பேசுகிறார். முதல்ல பரிசேயர் வேதபாரகர்களை பார்த்து சொல்கிறாரு, உதடுகளினால் நீங்கள் கனம் பண்ணுறீங்க, உங்கள் இருதயமோ தூரமாக இருக்குது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தபடி தான் நீங்கள் இருக்கிறீங்க. செம்பு கிண்ணம் இவற்றெல்லாம் கழுவி மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறீர்கள், அநேக சடங்குகளையும் நீங்கள் செய்து வருகிறீர்கள். பாரம்பரியத்தை கை கொள்ளுகிற நீங்கள் தேவனுடைய கட்டளையை வியர்த்தமாக்குகிறீர்கள், அதாவது புறக்கணிக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இப்படி அநேக காரியங்களை நீங்கள் மாறி செய்கிறீங்க, ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தகப்பன் தாயை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற ஒரு கற்பனையை கொடுத்திருந்த போதிலும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குர்பான் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி ஒரு காணிக்கையை வச்சிட்டோன்னு சொன்னால், ஆண்டவருக்கு என்று ஒரு நேர்ச்சை காணிக்கையை குர்பான் என்று அதுக்கு பெயர் வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காணிக்கையை கொண்டு வந்து நாம் படைச்சிட்டோன்னு சொன்னால் அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தி தேவனுடைய கட்டளையை நீங்கள் நீக்கி போடுகிறீர்களே, அதை தள்ளி போடுகிறீர்களே என்று ஒரு சின்ன எக்ஸாம்பிளை அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. ஜனங்களிடத்தில் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற காரியங்களை குறித்து அங்கே ஜனங்களிடத்தில் பேசுகிறார். 14, 15, 16 நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதாவது வாசற்படியில் நின்று தட்டுகிற ஒருவருக்காக கதவை திறந்து அவர் உட்பிரவேசித்த பின்பு எல்லா அழுக்குகளையும் உள்ளே நாம் சேர்த்து விடாதபடி இயேசு உட்புகுந்த பின்பு வாசலை அடைத்து விட்டோம் என்று சொன்னால், 1000 ஆண்டு ஆட்சியில் எப்படி தேவன் உட்பிரவேசித்த பின்பு கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு அந்த கிழக்கு வாசலின் படியின் அடியிலிருந்து எப்படி ஒரு நதி ஓடி வந்து அது அத்தனையாய் ஆழமாய் அகலமாய் மாறி மத்திய தரக்கடலிலும் சவக்கடலிலும் கலந்து ஆரோக்கியங்களை உண்டு பண்ணுகிறதோ, அதே போல் ஒரு மனுஷனுக்குள்ளாக அவர் உள்ளே வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக உள்ளே அவரை அனுப்பி கதவை அடைத்துவிட்டு உலகத்தின் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள
நதிகள் புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இயேசுவுக்கு மாத்திரம் உள்ள இடம் கொடு. மற்றபடி உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள், அதாவது அங்கே சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீசர்கள் இப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு 17 23 வரை கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளோ உணர்வில்லாதவர்களா அப்படின்னு சொல்லி புறம்பே இருந்து மனுஷனுக்கு போகிறது எல்லாம் போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாக அது நீங்கி போகும், மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி மனுஷன் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு 13 காரியங்கள் புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார். இவைகளை படிக்கும்பொழுது என்னென்ன பாவங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் பலவீனங்களின் உள்ளத்தில் இல்லாதபடி கழுவி பரிசுத்தப்படுத்தும் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பொல்லாங்கான இவைகளையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பரிசேயர்கள் கொசுவை வடிகட்டவும் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள். ஆனால் தங்களுடைய நுண்ணோக்கி கண்களால் பெரிய பெரிய ஒட்டகங்களையும் அவர்கள் விழுங்கி கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்கள் காண முடியாமல் இருந்த பரிதாப நிலைமையில் இருந்ததைத்தான் இங்கே இயேசு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சட்டங்கள், பாரம்பரியங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேவ வசனமானது கேட்பாரற்று கிடக்கிறதை பார்க்கிறோம். இன்றும் வசனத்தை விட யாவரும் உணர்ச்சிகளை அதிகமாக விரும்புகிறாங்க. அனுபவங்கள், ஆடம்பரங்கள், வரங்கள் இவை தேவை, பிரசங்கங்கள் தேவை, ஆனால் பிரபு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. தேவாலயங்கள் தேவை, ஆனால் தேவன் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அவரை அணுகுகிறதற்கு பயப்படுகிறார்கள். சில ஆர்ப்பாட்டங்களுடன் திருப்தியடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இது 11வது மணி நேரம் கடந்துவிட்ட ஒரு காரியத்தை குறிக்கிறது. 12வது மணி எப்போதும் வரலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிறோம். முகமூடி போட்டாலும் முகமூடி வெளியே தெரியும், அவருக்கு முன்பாக வெளியரங்கமாகாத ஒரு அந்தரங்கம் ஏது என்பது போல இன்றைக்கு வேதம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. 25 37 வரை 2 அற்புதங்கள். சிரோபேனிக்கியா தேசத்து கிரேக்க ஸ்திரீ கானானியர்கள் என்று இவர்களை அழைத்தார்கள். தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்த அவரை வேண்டிக் கொண்டார். அங்கே கானானியர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தபடினால, புறஜாதியாக இருந்தபடினால, முந்தி பிள்ளைகளுக்கு அப்பம் நான் கொடுக்கணும், நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது. நாய்க்குட்டிகள் என்று சொல்லுகிறபடினால வீட்டில் வளர்க்கிற நாயை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவள் உடனே சொல்லிட்டா, வீட்டில் வளர்க்கிற நாய் தான் ஆண்டவரே, ஆனால் பிள்ளைகள் மேஜைக்கு மேலேருந்து சாப்பிடட்டும், நான் மேஜைக்கு கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை பொறுக்குகிறது போல நான் பொறுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிட்டு நீ போகலாம் என்று சொன்னார். கலிலேயா அருகே அப்படி திரும்ப போய் கொண்டிருந்த பொழுது கொன்னை வாயுடைய செவிடன் அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களை காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னார். அதற்கு திறக்கப்படுவாயாக. செவிகள் திறக்கப்பட்டு நாவின் கட்டுகள் அவிழ்ந்து செம்மையாய் பேசினான். யாருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளை கொடுத்தார். அவன் அதிகமாய் பிரசித்தம் பண்ணினபடினால் அவருடைய கீர்த்தி தேசம் எங்கிலும் பரவிற்று என்று சொல்லி இந்த அற்புதத்தோடு கூட மார்க் முடிக்கிறதை பார்க்கிறோம். கைகளை கழுவி பாரம்பரியங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை கழுவாமல் விட்டுவிடக்கூடாது. இருதயத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத அந்த காரியத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி